அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா, இந்த சிஎம்பி லைன் அந்த ரோடு டெண்டரு, அந்த ரோடு போடுற விஷயமாவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எல்லாமே விவாதங்கள், பல ஊடகங்களில் பலவிதமான பேச்சுக்கள் இதெல்லாம் வந்துட்டு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம சமூக ஆர்வலர் அப்துல் ஜப்பார் துல்கர்னி அவங்க வந்துக்கிட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாக்கா, அந்த டெண்டர் எடுத்தவங்களோட டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் பேசி அவங்களோட உரையாடின ஒரு ஆடியோ வந்துக்கிட்டு முழுமையாக போட்டிருக்கேன். ரொம்ப தெளிவான ஒரு மெசேஜ் அவர் கொடுக்குறாரு. முழுமையை பாருங்கள். இதுக்கப்புறம் இது சம்மந்தமாக தேவைப்பட்டாக்கா அவரை நம்பரே தரங்கிறாரு. அவரோட பேசிக்கிடுங்க. இது வரைக்கும் நம்ம லெஜெண்டரி டிஸ்கவரி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலடா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. முழுமையாக இந்த ஹலோ சார், சொல்லுங்க சார் நான் அப்துல் ஜப்பார் துல்கர்னு அதிராமடத்துல பேசுறேன், சமூக ஆர்வலர். சொல்லுங்க. இந்த சிஎம்பி லைன் ரோடு நீங்க தானே சார் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க? ஆமா. உங்களை பத்தி நல்லா கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லியிருக்காங்க. சரி. அந்த ரோடை கொஞ்சம் சுரண்டிட்டு போடக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல அத சொரண்டணும்னு வச்சுங்களேன், வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து அது வீக்கா போயிடும் வந்து பாத்தீங்கன்னா, அதனாலதான் வந்து இப்ப அது மேலேயே போடுதா, இல்லாட்டா அதை உடச்சி எடுத்தோம்னு வச்சுங்களேன் வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போயிடும். நல்லா இருக்கு ரோடு. சரி சார். அதனாலதான் இல்லாட்டா எனக்கு அது உடச்சிட்டு போடுறதுனால எனக்கு ஒண்ணு இல்லை. உடச்சா வந்து ரோடு வந்து வீக்கா போயிடும். அப்படி ரெண்டாவது சொல்றீங்களா? இப்ப இந்த ஒரு லேயர் போயிட்டு இதுக்கு மேல இன்னொரு லேயர் மேல போட போறோம். ஒரு லேயர் மட்டும் இல்ல. இல்ல, எப்படி தெரியுமா குற்றச்சாட்டு வருதுண்டா? சொல்லுங்க. அந்த ரோடு உயர்ந்த பாரியும் அந்த வீடுகள் சார்ந்து போன மாதிரி தண்ணி உள்ள வர்ற மாதிரி அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல அது வந்து ஜியோ வந்து கவர்மெண்ட் போட்டிருக்கு என்னன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரோடு தார் ரோடா இருந்ததுன்னா அதை வந்து தார் ரோட வரட்டிட்டு போடணும்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கு பேரு மில்லிங்னு பேரு. மேல உள்ளதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மரம் இழைக்கிற மாதிரி இழைச்சிட்டு போடுறது வந்து ஆல்ரெடி இப்ப இந்த தடவை நாங்க போட்டுட்டோம்னு வச்சுங்களேன். சரி சார். அடுத்த தடவை அது செய்வாங்க. அது என்னன்னா ஹைவேஸ் ரோடு. ஓ, இது வந்து பஞ்சாயத்துல இருந்து இப்பதான் வந்து கிராம சாலைகள்ல அதை எடுத்திருக்காங்க. சரி சார். இவங்க அந்த ரோட போட்டுட்டு ஹைவேஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஓ, அடுத்த 5 வருஷம் கழிச்சு வரும்பொழுதுதான் அதை மில்லிங் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு லேயர் மட்டும் போடுவாங்க. சரி சார். இப்ப வந்து அது மாதிரி இப்பதான் இந்த ரோடே டெவலப்பே ஆகுது. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதை செய்ய முடியாது. ஓ, அப்படி சொல்லிடா. அதனால வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அது. அந்த ரோடு தரமான எத்தனை வருஷத்துக்கு வரக்கூடிய அதாவது மாதிரி? இப்ப போட்டா இதுக்கு அடுத்து 5 வருஷம் கழிச்சு அது ரெனிவலுக்கு வந்து இப்ப இதை வந்து போட்டுட்டு இவங்க வந்து இந்த கிராம சாலைகள்ல இருந்து போட்டு இது ஹைவேஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. சரி சார். அடுத்த 5 வருஷத்துல இருந்து இப்ப 2023 28 வந்து மறுதடவை அதை செய்வாங்க. ஓ, ஆனா அது எப்படி ஆகும்? 28 ஆகாது. எப்படி 30 வரைக்கும் ஒன்னாகாது. 7 வருஷம் கேரண்டி. நீங்க எப்போனாலும் என் நம்பர் வச்சுக்கலாம், கூப்பிட்டு கேட்கலாம். 7 வருஷம். நன்றி சார், ரொம்ப நன்றி. அதே சமயம் அந்த வடிகால் வருதுல சார், ஆமா, அந்த ஏதாவது அந்த வாய்க்கால விடுற மாதிரி அந்த குளத்துக்கிட்ட நான் வந்து ஒரு சாக்கடை பார்த்தேன். சரி சார். அது வந்து என்ன பண்றோம், அது வந்து அதெல்லாம் வந்து எஸ்டிமேட்ல ஒன்றும் ப்ரொவிஷன்லாம் இல்ல. சரி சார். ஏதாவது பஞ்சாயத்துல அதை கிழிச்சு விட்டு ஒரு வந்து பாத்தீங்கன்னா சமயத்துல ஏன் ஜேசிபியோட வச்சு வேணாலும் கிழிச்சு தர சொல்லியாச்சு. ஒரு பைப்பு வாங்கி போட்டுக்கிட்டாங்கன்னா நல்லது. இல்லைன்னா அந்த பக்கம் அப்படியே சாக்கடை தேங்கி நிக்கும். ஓ, ஆனா குளத்துக்குள்ள இருந்து வடியுது. ஆனா சாக்கடை வந்து குளத்துக்குள்ள வடிகிற மாதிரி ஒரு இடத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல மட்டும் நான் பார்த்தேன் ஒரு சாக்கடை ஒரு இடத்துல ரொம்ப பெசண்டா நின்னுச்சு. ஆமா சார். ஆமா, அது ஏதோ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதோ பைப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட நான் வேணா ஒரு ஒரடி பைப் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். இல்ல அதை நீங்க என்கிட்ட சொல்லிருங்க சார். நானே வந்து அவர் முன்னாள் சேர்மன் சொல்லியோ இல்ல சமூக சேவையிலயோ சொல்லி நான் வாங்கி தந்துடுறேன். இல்ல நீங்க பைப் வாங்கி கொடுத்துருக்க, நான் போட்டுறேன். நான் உடனே போட்டுற சொல்லுங்க. பிரச்சனை சார். நீங்க சொல்லுங்க எப்ப சார்? வண்டி 3 வண்டி இங்க இருக்கு, நான் எடுத்துக்கிட்டு அதை போட்டுக்கிறேன். எப்ப சார் அது வேணும் அந்த பைப்பு? அது எப்படியும் நாளைக்கு இல்ல, நீங்க எப்போ இன்னைக்கு எப்போ வேணாலும் வாங்கி போட்டுருங்க. நாளைக்கு இருந்ததுன்னா நல்லா இருக்கும். நாளைக்கு எத்தனை அடி சார் வேணும்? அகலம் வந்து 3.25 10 ஒரு 15 அடிக்கு வேணும். 15 அடிக்கும். ஆனா 7 வருஷத்துக்கு கண்டிப்பா கேரண்டியா இந்த ரோடு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா நாங்க வந்து அதுல ஹாப்பியா இருக்கிறோம். ஆனா உங்க மேல ஒரு நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்குது. ஏன்டா உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி. ஏன்னா நீங்க ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை சொல்லிட்டிய, நான் தரமான சாலையை அமைச்சு தருவேன் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. சரி. அதுல எந்த மாட்டு கருத்தும் இல்ல எங்களுக்கு. அதை நீங்க எப்படி நீங்க வந்து செய்யணுமோ அதை தரமா செஞ்சு கொடுத்துருங்க.
சரி. அந்த பைப்பை வந்து அதுக்கு வந்து கான்ட்ராக்ட்ல வரல, நாங்க தான் வாங்கி தரணும், அப்படித்தானே சார்? இல்ல ஒரே 3 கல்வெட்டு மட்டும் தான் பெரிய கல்வெட்டு வருது, அந்த அந்த வாய்க்கால் எல்லாம் கிராஸ் பண்ணது இல்ல அது. சரி சார். இதுல ஒன்னும் எஸ்டிமேட் எல்லாம் எல்லாம் சொல்லல. ஒண்ணும் இல்ல, அவங்க இப்படியே ரோட்ல வந்து பார்த்தாங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்து கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்ல செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது, அவங்க ஆபீஸ்ல உட்காந்து எஸ்டிமேட்டை போட்டுறாங்க. சரி சார், சரி சரி சரி. அதனால வந்து அது அவங்களே ஒன்றும் குறையும் சொல்ல முடியாது. கண்டிப்பா சார், நல்லது. நல்ல முயற்சியை எடுத்தவங்களுக்கு நாம வந்து, நானும் அதுல நிறைய எனக்கு அவர் முயற்சி அஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப, நாங்க சிங்கப்பூர்ல இருக்கும்போது ஒரு 20 வருட நண்பர் எனக்கு அவரு. சரி சார். ஆமா, அது இப்ப நான் அப்புறம் இந்த ஏரி புறக்கரை ரோடு தான் எடுத்தேன். அவர் தான் என்ன போட்டு படுத்தி நீங்க எடுங்க இதை எனக்கு எடுங்கன்னு சொல்லி அப்புறம் வந்து சொல்லி வாங்கி கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏன்டா உங்களை போய் தெரிஞ்சிருப்பாரு, அதான் வேற என்ன இருக்கு. அதனால வந்து எனக்கு ரொம்ப நண்பர் வேண்டியவர். சரி சார், சரி. அதனால நல்ல நல்ல சிறப்பு அதெல்லாம் சம்பாதிக்கிறோம், ஆனா நியாயத்துக்கு உட்பட்டு செய்வேன். கண்டிப்பா சார், அது போதும், நான் எங்களுக்கு அது போதும். அதனால வந்து நம்ம எல்லா இடத்துலயுமே இந்த நம்ம தளிக்கோட்டை ரோடும் போட்டிருக்கேன். இதுல இருக்குல்ல தளிக்கோட்டை ரோடு. சரி சார். இந்த இது மதுக்கூர் ரோட்ல தளிக்கோட்டைன்னு ஆர்ச்சி இருக்குல்ல, ஆமா 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 அந்த ஆமா. அந்த ரோடு நான் தான் போட்டது. சரி சார், சரி சார். இன்னும் சொல்ல போனா மதுக்கூர் டவுன் வந்து பாத்தீங்கன்னா நான் 2013 போட்டேன். இப்ப அப்படியே வந்துட்டு இருக்கீங்க ரோட்டுக்கு வந்துட்டு. சரி சார். 10 வருஷம் ஆகுதுன்னா அவங்க மாதிரி ரெனியூல் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்கு. சரி சார், ரொம்ப நன்றி. மதுக்கூர் டவுன்ல வந்து அகலப்படுத்தினது 2013 பண்ணேன். அதுக்கு பிறகு எடுக்கவே இல்லை, அப்படியே இருக்கு. சரி சார். இப்போ நான் நாளைக்கு அந்த பைப்பை வாங்கி தரதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். சரிங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு அடிச்சுட்டு உங்களுக்கு எத்தனை இன்ச்சு பைப்பு அங்க வந்துடும் சார். அதை நீங்க வச்சு கொடுங்க. ஒன்னும் பெருசா வேண்டியது இல்ல, அரடி பைப்பு கூட போதுமான. ஏன்னா அந்த சாக்கடை தானே வெளியிருக்கு. சரி சரி சரி. ரொம்ப பெருசா போட்டோம்னாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த குஷன் பத்தாது, அப்புறம் மேல ஏதோ வெயிட்டான வண்டி பிடிச்சுன்னா நொறுங்கிடும். சரி சார், சரி. ரொம்பவும் நம்ம தனிச்சு போட முடியாது. ஆனா நீங்க சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்க கரெக்டா செய்றீங்க, அப்படித்தானே? ஆமா, நிச்சயமா நிச்சயமா. ஓகே ஓகே, நன்றி. அப்புறம் இது வந்து நான் பொதுமக்களுக்கா பொதுத்தளத்துல போடலாமா சார்? என்னது இந்த இப்ப நம்ம பேசுறத இத வாட்ஸ்அப்ல பேசுறதையா? இல்ல இதை ஏன் என்ன பண்ணி என்ன 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 போட போறீங்க? இப்ப அது வந்து இல்ல 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 இல்ல, நீங்க இப்போ அந்த ரோடு தரம் இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஏற்படுத்திட்டாங்க. சரி. அதனாலதான் என்னோட ஒரு சிறு முயற்சி, உங்களை மேல நம்பிக்கை வச்சு நான் போடுறேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் தவறுதலா ஒண்ணும் பேசல, என்ன நடப்பதான் சொல்லியிருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா. இல்ல தவறா நீங்க பேசலையே. ஆமா, தவறா பேசல. இல்ல அவங்க தரம் இல்லாம போடுறாங்க. அதுல எஸ்டிமேட்ல என்ன இருக்கோ அதை நம்ம செய்யறோம், அவ்வளவுதான் சார். ஆமா, வந்து நல்லா களைய வந்து நல்லா தண்ணி ஊத்தி வந்து பாத்தீங்கன்னா களத்துல ஊத்தி இங்க வந்து தண்ணி ஊத்தி நல்லா குளைச்செல்லிட்டு வந்து தான் போடுறோம். சரி சார். என்ன அதனால வந்து ஒன்னும் தரமெல்லாம் நல்லாதான் செய்யறோம். அதனால நீங்க தாராளமா போடுறதுன்னா போடலாம். ஓகே, நன்றி சார், நன்றி சார். நல்லது நல்லது, நன்றி.